பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆறுதலின் சத்தத்தின் மூலமாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் திருநாளின் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மெய்யாகவே இந்த நாட்களிலே சிலுவை குறித்து தியானிக்கும் பொழுது, இந்த நாளிலே சிலுவை எனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது, சிலுவையின் மூலமாக நான் எதை பெற்றுக்கொண்டேன், இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேச போகிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியங்கரமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்றைக்கு ஒரு வெற்றி சிறந்த நாள். ராமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பேய்த்தனங்களையும் மரணத்தையும் பாதாளத்தையும் சாத்தானையும் ஜெயம் எடுத்த ஒரு ஜெயத்தின் நாளை தான் இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஜெயத்தை கொடுத்ததுனால தான் இன்றைக்கு நம்மால் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடிகிறது. இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் இடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன், ஏனெனில் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறது பெரியவர். அந்த பெரிய தேவன் இன்றைக்கு எல்லாவற்றையும் ஜெயித்து ஜெயம் எடுத்திருக்கிறார். அந்த ஜெயம் யாருக்கு சொந்தம்னா, அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை உடைய உங்களுக்கும் எனக்கும் அந்த ஜெயம் சொந்தம். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் தோற்று போய் நிற்கிறீங்களா? வியாதியில தோற்று போய் நிற்கிறீங்களா? பலவீனத்தின் மத்தியில தோற்று போய் நிற்கிறீங்களா? கடன் பிரச்சனையில தோற்று போய் நிற்கிறீங்களா? வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுக்குள்ளே தோற்று போய் நிற்கிறீங்களா? சமாதானத்தை இழந்து தோற்று போன நிலைமையில் நிற்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் ஜெயம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரவேசிக்கும், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும், உங்கள் ஊழியத்துக்குள்ளே பிரவேசிக்கும். தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிற ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்த வெற்றி வீரனாய் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாய் மாற்றப் போகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த சிலுவையின் மேல் கிடைத்த வெற்றி சொந்தம். என் தகப்பன் பெற்ற வெற்றி எனக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம். நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல. தோற்று போவதற்காய் கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை, அபிஷேகப்படுத்தவில்லை. இன்றைக்கு அந்த சிலுவையிலே கிடைத்த ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க, அந்த ஜெயத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அந்த வெற்றி உங்களுக்கு சொந்தம், எனக்கு சொந்தம் என்று சொல்லி சத்துருவை பார்த்து தைரியமாய் சொல்லுங்க. இல்லை, நான் எதற்கும் தோற்று போக மாட்டேன், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வேன். சிலுவையிலே கிடைத்த வெற்றி என் தகப்பன் எனக்கு பெற்றுக் கொடுத்த வெற்றி. துரைத்தனங்கள் மேல, ஆளுகையின் மேல, சத்துருவின் மேல, எல்லாம் சத்துருடைய போராட்டங்களுக்கு மேல, இந்த உலகத்தின் மேல ஒரு ஜெயத்தை பெற்றிருக்கிறேன். ஆண்டவர் அந்த வெற்றியை என் கைகளில் கொடுத்திருக்கிறார். அந்த ஜெயத்துக்கு நான் சொந்தக்காரன் என்று சொல்லி வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ இந்த சிலுவை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அர்ப்பணிப்போமா? பெற்றுக்கொள்வோமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, சிலுவையின் வெற்றிக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, எல்லாவற்றையும் ஜெயித்த என் தேவனுடைய தகப்பனுடைய கரம் ஆண்டவரை தோற்று போன நிலைமையில கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரருடைய வாழ்க்கைகளும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையா மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்துங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you. Happy Easter.